தமிழ் டீச்சர்லாம் பயங்கர மாஸ் சார். இப்போ ஃபிசிக்ஸ் பீரியட்லாம் வந்து தூக்கிடுவாங்களே சார், கடன் வாங்கி நான் போர்ஷன் முடிக்கல. இந்த தமிழ் பீரியட், பிடி பீரியட்லாம் தூக்கிடுவாங்களே சார். அந்த மாதிரி தமிழ் பீரியடை தூக்க எங்கள் மேம் விடவே மாட்டாங்க. எங்கள் தமிழ் வாத்தியார் வந்து விடவே மாட்டாங்க. அவங்க வந்து சண்டைக்கு போவாங்க. ஸோ அந்த ஒரு சூழல் இருந்துட்டு அப்படியே இங்கே வந்தால் கம்ப்ளீட்டாக வேற ஒரு சூழல். இங்கே வந்து சார் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கிறப்ப இங்கிலீஷில் தான் ரேப் பண்ணி நான் உள்ளே போக வேண்டியதாக இருந்துச்சு. என்னோட ஃபஸ்ட்டு பேண்ட் வந்து வாட்டர் பாட்டில்ஸ்னு நாங்கள் ஒரு 3 பசங்க, 2 பேர் சென்னை, நான் கோயம்புத்தூர். அவங்க 2 பேரும் ஒருத்தன் ஹிந்தியில் பாடுவான், ஒருத்தன் இங்கிலீஷில் பாடுவான். நானும் வேறு வழி இல்லாமல் பிச்சு பிச்சு பாட வேண்டியதாக இருக்கும். ஆனால் என்னென்னா அப்போ தான் அந்த ஒருத்தன் இங்கிலீஷ் ஒருத்தன் ஹிந்திங்கிறப்ப உள்ள இடம் கிடச்சிருச்சு. இங்கே இருக்கிற இந்தி சர்க்கிள்குள்ளே போக இடம் கிடச்சிச்சு. அப்போ நான் தமிழ் ஸ்விட்ச் பண்ணேன். ஸோ அந்த தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் அது கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ அந்த டைமில் அது கொஞ்சம் விக்ரஸாக இருந்தேன். ஒரு மாதிரி அது எப்படி நீ சொல்லலாம் நான் வந்து ஏறக்கூடாதுங்கிறதோட வெடிக்கிறது தான் நிறைய அந்த ஐடென்டிட்டி ரேப்ஸ் வந்து நிறைய பண்ணேன் சார். ஸோ அப்போ தான் அது ஒரு அந்த தமிழ் மேலே ஒரு அந்த மாதிரி நம்ம பற்று இருந்துச்சு. பட் வந்து அது எப்படி நீ இடம் கொடுக்க மாட்டேன், அது எப்படி தமிழை மிதிப்பேங்கிற ஒரு அந்த கோவம் வந்து அந்த டைம் ஆஃப் ரேப்ஸ் நீங்கள் கேட்குறப்ப ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். தமிழண்டான்னு ஒரு சாங் இருக்கும். டேய் தமிழுங்க இவ்வளோ பெரிய இதுரா நம்ம அப்படிங்க அகத்திய மருத்துவம் அகத்துவம் அனைத்தையும் அழித்தனல் திருமொழி தமிழதன் திறத்தென உணர்ந்திட உயர்ந்திட அலையென எழுந்திட உலக தமிழனே ஒன்று கூடுவோம் வா. ஏன்னா உலகம் பூரா மலேசியாலாம் பயங்கரமாக இருக்கும் சார் தமிழ் ஹிப்ஹாப். ஸோ அந்த இது வந்து ஒரு கால் மாதிரி. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கே அப்படிங்கிறத தமிழில் ஒரு ஃப்ளோவில் இப்படி எழுதுறப்ப ஸோ அது ஒரு இதோட வெளிப்பாடு தான் சார். நானா நானில என்ன நடக்குது தெரிந்து கொள்ள உடனே கால் பண்ணுங்க.